ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இது கர்த்தர் சொல்லக்கூடியது. இது ஆண்டவர் சொன்னது, அது நடக்கும். ஆனால் நான் எப்பவுமே விசுவாசிக்கிறது ஒரு விஷயம்தான், எந்த வாக்கு தத்தமும் தானாய் நடக்காது. ஆண்டவர் சொல்லிடுவார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்துக்கான ஒரு கிரியையை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார், கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். இப்போது ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொன்னும் போது அதுக்கு ஒரு கட்டளை இருந்துச்சு. என்ன கட்டளை இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்பொழுது அந்த அது செஞ்ச பிறகுதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சினையார் தேசத்தில் ஆசீர்வதிக்கலை, காரானில் ஆசீர்வதிக்கலை, நீ கானானுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்பவுமே எல்லாவற்றுக்கு பின்னாடியும் இப்போது ஈசாக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிற இந்த தேசத்தில் நீ குடியிரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு அந்த தேசத்தில் உன் சந்ததியும் உன்னையும் உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி உங்களுடைய கிரியையும் ஒன்று இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம், கண்டிப்பாக நடக்கும், கன்ஃபார்மாக நடக்கும், அதில் ஆண்டவர் சொல்லிட்டார், அதை மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கர்த்தர் மிக முக்கியமாக நம்ம இடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு காரியம். நாம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா நம்மகிட்ட சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு சின்னவன் 1000 மாறுவானாம், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான் அப்படின்னு பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்மகிட்ட ஏதோ ஒரு பெரிய சோர்ஸ் இருக்கணும், ஒரு பெரிய காரியம் இருக்கணும். அப்போ தான் அதை கொண்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்ய முடியும். இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும்னா நம்மகிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்மளால் எதையுமே செய்ய முடியல. ஆனால் வேதம் சொல்லுது, சின்னவன் 1000 மாறுவான். இப்போ கிதியோனை பற்றி சொல்லும்பொழுது 1000ங்களிலே அவன் சின்னதாக இருந்தாமா, 1000ங்களிலே அவன் சின்னதாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஊரில் 1000 பேர் கூட கிடையாதாமா. அந்த இடத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2:6 வாசிங்க. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. சரி, யூதாவிலேயே பிரபு இருக்கிறான், லார்ட் இருக்கிறான், பல லார்ட்ஸ், இங்கிலீஷ்ல லார்ட்ஸ்னு இருக்கும். பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. அப்ப என்ன வசனம் சொல்லுது? அந்த பெத்லகேம் 1000ங்களில் சிறியது. அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை மத்தேயு எங்கிருந்து சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீகா 5:2 வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயில் உள்ள 1000ங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அந்த வசனத்துல என்ன அழகா இருக்கு பாருங்க. 1000ங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தாலும், பர்டிகுலரா இந்த வார்த்தை தான் மத்தேயுல இல்ல, ஆனா இந்த தீர்க்க தரிசனத்தை தான் மத்தேயு எழுதுறாரு. எழுதும்போது பர்டிகுலரா சொல்ற வார்த்தை என்ன? 1000ங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தாலும். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? நீ சின்னவன் 1000 மாறுவான். 1000ங்களுக்குள்ளே சின்னதாக இருக்கிற நீ எப்படி மாறப்போகிறாய் என்று சொன்னால், தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படக்கூடியவராக காணப்பட போகிறார். இது கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். பெத்லகேம் அது இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பெத்லகேம் இருக்குது, ஒரு 1000 பேர் கூட கிடையாதுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அதுக்குள்ளே இருந்து தேசத்தை ஆளுகிற பிரபு, நிறைய பிரபுக்கள் கூட இருக்கிறாங்களாமா. அங்கே வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 2:6 பிரபுக்களில் நீ சிறியதல்ல. நிறைய பிரபு இருக்கிறாங்கப்பா, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. ஆனாலும் பெரிய பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட போகிறார். உங்களிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அல்லது ஒரு பெரிய காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நாம் பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளை விட பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, அந்தந்த பட்டணத்திலேயே நான் சொல்கிறேன், இப்போ தூத்துக்குடியிலே எடுத்துக்கோங்க, அல்லது திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, எந்த ஊருக்கு வேணா போங்க, அந்த ஊரில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியக்காரோ அல்லது ஒரு ஊழியமோ அல்லது ஒரு பெரிய காரியமோ இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறது என்ன? அவங்களாம் இருக்கட்டும், நீ அவர்களோடு கூட பார்க்கும்போது சிறியவன் தான், நீ அவனோட பார்க்கும்போது ஜூனியர் தான், அல்லது அவனோட பார்க்கும்போது நீ ரொம்ப குட்டியான ஒரு ஆள் தான். சில நேரங்களிலே கர்த்தர் சொல்லக்கூடியது, அந்த பெரிய மனிதர்களுக்கு நடுவிலிருந்து தான் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார், உன்னிடத்திலிருந்து பிரபு புறப்பட போகிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பர்டிகுலராக பாஸ்டர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, யார் பெரியவங்க இருந்தாலும் அவர்களுக்கு நடுவிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அவ்வளோதான். நம்ம பல நேரத்தில் இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களா இருக்கும்போது நம்ம செய்யலாமா, அவங்களா இருக்கும்போது நம்ம பண்ணலாமா, அவங்க இருக்கிறாங்களே. ஆண்டவர் சொல்கிறார், யார் வேணாலும் இருக்கட்டும், அவர்களை கொண்டு நான் செய்யறது செய்யாதது என்பது வேற விஷயம். ஆனால் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது, அது உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்ய முடியும், அது உங்களை கொண்டு தான் செய்ய முடியும். என்னதான் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தாலும், பெரிய சர்ச்சு அன்னைக்கு இஸ்ரவேல்லையே பெரிய சர்ச்சு ஆசாரிப்பு கூடாரம் தான். அதில் பிரதான ஆசாரியன் யாரு? ஏலி. அவன் யாரு? வாக்குத்தத்தம் யாருக்கிட்ட? ஆரோன்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தவன். அப்பேற்பட்ட பெரிய சர்ச்சு, பெரிய பாஸ்டர், என்ன வேணா இருக்கட்டும், சீனியர் எவ்வளவு வேணா இருக்கட்டும்,
அங்கே இருக்கிற ஒரு சின்ன சாமுவேல் இடத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அவனைத்தான் கர்த்தர் நியாயாதிபதியாக ஏற்படுத்துகிறார். அப்போ கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இருக்குது? கீழே மலைக்கு கீழே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. 6 லட்சம் புருஷர் இருக்கிறாங்க மலைக்கு கீழே. அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 12 கோத்திரம் இருக்கு. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். யூதாவின் கோத்திரம் இருக்கு, 12 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம் இருக்கு. மலைக்கு மேலே மோசே நிற்கிறான், கீழே இருக்கு அத்தனை பேருக்கு நடுவில் ஆரோன் இருக்கிறான், அபியா இருக்கிறான், நாதாப் இருக்கிறான், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது அங்கே இருக்கிற யோசுவாவின் மேல் தான் கர்த்தருடைய திட்டம் இருந்தது. அவன் யார்? எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். இந்த 12 கோத்திரத்துக்குள்ளே வரமாட்டான். அவன் எக்ஸ்ட்ராவாக கொண்டு சேர்த்து வைக்கப்பட்டவன், கடைசியாய் வந்தவன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இப்போ தானே வந்த, இப்போ தானே ஆரம்பிச்ச, இப்போ என்ன நீ பண்றது, பெருசா பண்றியோ அப்படிலாம் கேட்பாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் ஏற்கனவே இருக்கிறவனை தள்ளவில்லை, ஆனால் அவனை பார்க்கிலும் உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அவங்கெல்லாம் இல்லை, இஷ்டம் இல்லை, கர்த்தருக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. உண்மையில கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த உங்க மேல இருக்கிற திட்டத்தை பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார். அப்போ இந்த சின்ன காரியத்தை வச்சு தான் கர்த்தரால பெரிய விஷயம் செய்ய முடியும். அப்போ 3 முக்கியமான காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். இந்த சின்னவங்களை வைத்து என்ன ஆண்டவர் 3 முக்கியமான காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சிரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். இஸ்ரவேலிலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். யோசித்து பாருங்க, அந்த நாகமானை குறித்து சொல்லுகிறது. அவன் அந்த 1வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நாகமான் வந்து எப்பேற்பட்டவன் அப்படின்னு இருக்கும். வாசிங்க பார்ப்போம். ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்படி பாருங்க, ராஜா இருக்கிறாரு, ராஜாவை கொண்டு கர்த்தர் கட்டளையிடலையா, ஆனால் யாரை கொண்டு கட்டளையிட்டாரா? நாகமானை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டாரா கர்த்தர். அவ்வளவு பெரியதான ஒரு மனுஷன், எண்ணிக்கையில் பெரியவனாயிருந்தான், மிகப்பெரிய காரியத்தை கூறியவனாயிருந்தான். அந்த தேசத்துல ராஜாவே அவன் போய் கேட்டவன நான் எழுதி கொடுக்குறேன்ட்டார். அவன் போய் சொல்றான், நான் இஸ்ரவேலுக்கு போறேன் அப்படின்னு, நான் எழுதி தரேன் உனக்கு நிருபம் அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு ஒரு பேர் பெற்ற ஒரு மனுஷன், ஒரு இன்வால்வான ஒரு மனுஷன், இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளதான ஒரு மனுஷன். அப்பேற்பட்டதான ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் யாரை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டார் பாருங்க. சிரியா தேசத்திற்கு முழுவதுமாக ரட்சிப்பு கட்டளையிட்ட ஒரு நாகமானுக்கு ரட்சிப்பு யாரால் வருகிறது? அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண்ணின் மூலமாகத்தான் ரட்சிப்பே வருகிறது. அந்த சிறு பெண் அடிமையாய் கொண்டு போகப்பட்டாள். அவள் சொல்றா, ஓ உன்னுடைய குஷ்டரோகம் நீங்கணும்னா இங்கெல்லாம் சரி வராது, நீ புறப்பட்டு என்ன செய்ய, எங்க தேசத்துக்கு போ, எங்க தேவன்கிட்ட வா, எங்க தீர்க்கதரிசிகிட்ட வா, எங்க கிட்ட தான் உனக்கு தேவையான ரட்சிப்பு இருக்குது. இந்த சீரியா தேசத்துக்கு தேவையான ரட்சிப்பு வேணா உங்கள்கிட்ட இருக்கலாம். இப்போ ஐயா சொல்லும் போது இது தப்பா எடுத்துக்கூடாது, நான் சொல்லும் போது உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு, யார் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் தேவை, பிஸ்னஸ்மேன் தேவை அப்படின்னு சொன்னார். உண்மை, அதுவும் தேவைப்படுகிறது. ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன்ஸ் வி நீட். ஆனால் பல நேரங்களில் அடிமைத்தனமாகிய சிறு பெண்ணும் தேவைப்படுகிறாள். அவளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன்ஸ் நீட். நாகமான் தேவை, ராஜா தேவை, ஆனால் ரட்சிப்பு சிறு பெண் வழியாகத்தான் வரும். அந்த சிறு பெண் யாரு? பெண் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் ஒரு சபைக்கான ஒரு சின்ன அடையாளமாக இருக்கிறது. சபை என்பது ஸ்திரீயை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. ஒரு சின்ன சபை, ஒரு சின்ன ஊழியம், ஒரு சின்ன ஊழியக்காரர், ஒரு சின்ன விசுவாசி. நாம யார் வேணா இருக்கலாம், அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களா இருக்கலாம், ஏன் உன்னை கொண்டாரு கர்த்தர் கொண்டாந்தாரு தெரியாம இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு கூட இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத. ஏன்னா இந்த நாடு தான் ஒரு ஏடாகுடமான நாடு. எந்த நாட்டுக்கு போனாலும் படிப்பை பார்ப்பான், பணத்தை பார்ப்பான், இங்கே மிச்சம் எல்லாத்தையும் பார்ப்பான். இவன் எல்லாம் வச்சிருக்கான், கலர்லேருந்து வச்சிருக்கான். இவன் சொல்கிறான், நான் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டானாமா, கலராக வச்சிருக்கான், அப்புறம் ஜாதி வச்சிருக்கான், அப்புறம் என்னென்னமா வச்சிருக்கான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷனை பாகுபாடு பண்ணி தள்ளி வச்சு என்னென்னமா சொல்கிறான். ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீ எதால தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, உன்னை எப்படி அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாலும் சரி, நீ சிறு பெண்ணாக அல்லது நீ அடிமைத்தனத்துக்குள்ளாக அல்லது சங்கிலி போட்டு இழுத்துக்கொண்டு வரப்பட்ட சூழ்நிலை, உனக்கு என்னதான் வேதனைப்படுத்தினாலும் சரி, உன்னை ஒதுக்கி வச்சாலும் சரி, உங்க வீட்டிலேயே உன்னை ஒதுக்கின கடைசி மனுஷனாக நீ வந்து வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனை கூட இருந்துட்டு போ. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை கொண்டுதான் பெரிய ராஜாக்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியம். எப்படி சிறியவன் பலத்த ஜாதியவன், சின்னவன் எப்படி 1000 மாறுவான். ஒரு பெண் ஒரு நாகமானையை திருப்பிட்டா பாருங்க. அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. அப்போ உங்களுக்கு அந்த விஷன் வரணும், அது வரணும். முதல்ல யோசிச்சு பாருங்க, அந்த சிறு பெண் என்ன நினைச்சிருக்கலாம்? ஒன்று, நாகமான் யாரு, நம்மளை அடிமையாக கொண்டாந்தவன், சாவட்டும் அவன் நினைக்கலாம் தானே. அவன் தானே அடிமையாக கொண்டாந்தான் சங்கிலி போட்டு. அவன் நினைக்கலாம்ல, சாகட்டும் இந்த ஆளு, எங்கள் ஜனங்களை எல்லாம் அடிச்சானு. நமக்கு இந்த பாகுபாடுலாம் நிறையா இருக்குது. இந்த நாடு அந்த நாடு, இவங்க நாடு, அவங்க மதம் இந்த மதம். நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
நமக்கு இந்த பாகுபாடு எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். எல்லோருக்கும் சுவிசேஷம் தேவைப்படுகிறது. அத்தனை பேருக்கும் உங்களை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களைத்தான் தேடுகிறார். அந்த சிறு பெண் யார்? அந்த காஸ்பல் சொல்லக்கூடிய தைரியமாக போய் சொல்லணும். நியாயமா என்ன செய்யணும்? நம்மளே அடிமை, நமக்கு எதுங்க பேசிட்டு, நீங்க நிறைய பேர் சொல்றாங்க அவங்க இருக்க ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்குங்க, நம்ம போய் என்னங்க பண்ண போறோம்? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, பெரிய தானே, குறையா சொல்லலை, பெரிய ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறவர் சுவிசேஷத்தை சொல்கிறத விட நீங்கள் ரோட்டில் போய் பாருங்கள், அந்த வேலையில் ப்ரொஃபஷனலாக கம்மியாக இருக்கு, நீங்கள் உங்கள் பார்வைக்கு கம்மியாக இருக்கக்கூடியதானே, அல்லது பழ வைக்கிறவர் அல்லது கீரை வைக்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவர், அவர் சொல்கிற சுவிசேஷம் தான் பெரிய சுவிசேஷமாக இருக்கும். எப்படிங்க சொல்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், நல்ல பணக்காரர் காரில் வசனம் எழுத மாட்டார், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கார் அவருக்கு அசிங்கமாக போயிடும். அவருக்கு டீசெண்டாக இருக்கணும். நல்ல பெரிய நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்ல காஸ்ட்லி காரில் வசனமே இருக்காது. கிறிஸ்தவங்க காரில் சொல்கிறேன், மற்றவங்கள சொல்லலை. கிறிஸ்தவங்க காரில் பாருங்கள், பயங்கரமான காஸ்ட்லி காரில் வசனம் இருக்காது. காரணம் அது எழுதுனா கார் கொஞ்சம் இதாகிடும் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆட்டோக்காரர் அத்தனை பேர் ஆட்டோக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு வருதுன்னு எழுதிடுறார். நீங்கள் காரில் பார்க்க முடியாத வசனத்தை ஆட்டோவில் பார்க்க முடியும். அப்போ காரை கொண்டு ரட்சிக்க முடியாத ஆண்டவர் ஆட்டோவை கொண்டு ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆட்டோ பேசியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சூழ்நிலையில் நம்ம கஷ்டத்தோட போகும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறின ஒரு வார்த்தை தான் இருக்கும். ஆனால் ரோட்டில் போகிற 90% காரன் துக்கமாக தான் இருக்கிறான். டிராஃபிக்கில் அவன் துக்கத்தோடு நின்றுட்டு பைக்கில் நிமிந்து பார்த்து ஆட்டோவில் இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களால் பெரிய நான் படித்தவங்க குறைய சொல்ல நினச்சிக்காதீங்க, பெரிய ஆட்களால் செய்ய முடியாத அந்த சுவிசேஷத்தை அந்த சிறு பெண் அந்த சின்ன ஆட்டோ செய்து முடிச்சுட்டு போயிடும். அப்போ கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம் அந்த இடத்துல இருக்கிறோமா? நாம் அப்படி ஒரு காஸ்பல் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? ஆசை இருக்குது. சின்னவன் பலத்த ஜாதி ஆவான், சின்னவன் 1000 ஆவான். ஆகணும்னா சும்மா ஆக முடியாது. யூ மஸ்ட் ஒர்க். ஆண்டவர் உங்கள்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். நான் அடிமையாக இருக்கிறேன். சிலர் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு ஒன்றுமே வராது, எனக்கு என்ன இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், எங்கிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நீங்கள் இருக்கீங்கல்ல போதும் கர்த்தருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்குன்றது ரெண்டாவது. ஆண்டவர் யாரையும் எம்டியாக படைக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கர்த்தர் கொடுத்து தான் வச்சிருக்கிறார். அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அப்படி கொடுத்து வச்சதை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு தேவை இப்போ நீங்கள் தான். அந்த சிறு பெண்ணு தான் இப்போ கர்த்தருக்கு வேணும். இந்த காஸ்பல் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஏன்னு சொன்னீங்கன்னா, வரப்போது நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 8 கோடி மக்களுக்கும் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பிரேயர்ஃபுல் லீடரை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அவர் வந்து இப்போ சொன்னார் 24 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், பிரேயர்ஃபுல் லீடர் கொடுத்துருக்காரு. இந்த பிரேயர் சப்போர்ட்டோட ஒரு காஸ்பல் ஆர்மி வெளியே புறப்பட்டா, தூத்துக்குடி ஏன் 1000களில் சிறிதா இருந்தாலும் தேசத்தை ஆளுகிற பிரபு தூத்துக்குடியிலிருந்து ஏன் புறப்படக்கூடாது? ஏன் தமிழ்நாட்டுக்கு தூத்துக்குடியிலிருந்து ரட்சிப்பு வரக்கூடாது? இன்னைக்கு நம்ம ஏன் அதை செய்யவே கூடாது? நமக்கு இருக்கிறதுல என்ன தெரியுமா? ஓகே, we are satisfied. இப்போ நம்ம என்ன நினச்சிருக்கலாம், அந்த சிறு பேர் நினச்சிருக்கலாம், நமக்கு நாகமான வீட்டில் நல்லா சாப்பாடு போடுறாங்க, நாச்சியார் பார்த்துக்கிறாங்க, நல்லபடியாக இருக்கிறோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம எதுக்குங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு? இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படியே உட்காந்துருக்கு. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நமக்கு சொத்து சேர்த்துட்டோம், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. கூட இருக்கிறவன் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன? அவன் குஷ்டரோகத்தில் இருந்தானே செத்தா நமக்கு என்ன? அப்படி ஒரு குரூப் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பெரியவன் எல்லாம் பேச மாட்டான், பணக்காரெல்லாம் பணத்தை தேடி ஓட தொடங்கிட்டான், படித்தவெல்லாம் அடுத்த படிப்பு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஓடுறான், வேலை செய்கிறவன் ப்ரொமோஷனுக்கு ஓடிட்டு இருக்கிறான். இப்போ கர்த்தருக்காக ஓடப்படுகிறவன் யார்? கர்த்தருக்காக விட்டு வருகிறவன் யார்? இங்கே வர்றவங்கல்ல மேக்சிமம் கர்த்தர்கிட்ட இருந்து வாங்க தான் வரீங்க. கர்த்தர்கிட்ட வாங்க வரவங்க தான் இங்கே ஜாஸ்தி. எனக்கு ஆண்டவர் அதை தரணும், ஆண்டவர் இதை தரணும். ஆண்டவர் என்ன தான் தரல, அவரையே தந்துட்டார். இதை விட வேற என்ன தராமல் இருக்கிறார்? அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு குறைவான ஒரு எண்ணம், இன்னும் குறைவான ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஆண்டவர் அதை தரல, இன்னும் எனக்கு ஒரு அது இல்லை, இன்னும் இதை கொடுத்துட்டா சந்தோஷமாயிரும். சில ஆட்களுக்கெல்லாம் பிறந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து சாவர வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒன்று அவன் திருப்தியே அடைய மாட்டேங்கிறான். நல்ல ஒரு நினைவு தெரிஞ்சு ஆரம்பித்த பிறகு நல்லா பாஸ் பண்ணணும் ஆண்டவரே, நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரே. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே என் பிள்ளைக்கு நல்ல மார்க் வரணும் ஆண்டவரே. அப்புறம் அடுத்து என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு நல்ல பையன் கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும் ஆண்டவரே. அடுத்து பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே. அடுத்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் தான் நடந்துச்சு, அவள் மட்டும்தான் சொந்த வீடு இல்லாமல் இருக்கா, அவளுக்கு எப்படியாவது ஒரு சொந்த வீடு இருந்தாலும் அதோட பார்த்தா போதும். அப்புறம் சொந்த வீடு வந்தாச்சு, எப்படியோ அவள் வயிற்றில் ஒரு புள்ளப்பூச்சி வந்துருச்சுன்னா போதும், புள்ளப்பூச்சி கொடுத்தா ஓகேவா? கேட்கும் போதே தப்பாக கேட்கறது. ஏதாவது ஒன்று வயிற்றில் ஒன்று கிடச்சா போதும். அப்புறம் அந்த குழந்தை பிறந்தவொடனே அடுத்து இவள் இந்த பிள்ளைய என் மகளே சின்ன பிள்ளையா இருக்கு, அதுக்கு ஒரு பிள்ளை, இதுங்களை வளர்த்து விட்டுட்டு நான் போயிட்டா போதும், நீ போகவே மாட்டேன். கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது. சபைக்கு வரும்போது அப்படித்தான். எப்போ பாருங்க, ஆல்வேஸ் லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட வரனா லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸும்பாங்க. லிஸ்ட்டோட வர ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அது இல்லை இது இல்லை. கொடுத்ததை சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு துரும்பு எடுத்து போட்டிங்களா? அப்படி ஒரு துரும்பு எடுத்து போட்டிங்களா? இதில் வேற ஒரு பெருமை, நாங்கள் தசமாக காணிக்கலாம் கரெக்டாக கொடுத்துட்றோம். ஆண்டவர் கொடுத்ததில் திருப்பி கொடுத்தீங்க, நீங்கள் ஒன்றும் கொடுக்கல.
கர்த்தர் நினைச்சிருந்தாரா நடுத்துல நிக்க விட்டுருப்பார் அத்தனை பேரையும். அவர் ஆசீர்வதிச்சதுனால கையில் பணம் வந்துச்சு. வந்ததில் கொடுத்துட்டு அதில் ஒரு பெருமை, அதில் பெருமையில் வேற கவர் மேலே எழுதுறது இன்னார் கொடுத்துருக்கிறார். நீங்கள் எழுதுங்க, எங்களுக்கு ஒன்றும் சொல்ல. ஆனால் என்னன்னா அதில் எதுக்கு ஒரு பெருமை? இன்னைக்கு இருக்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன கர்த்தருக்கு செய்தீர்கள்? ஒரு மிஷினரிக்கு 200 500 அனுப்பிவிட்டு அதை வேற 5000 பேர்ட்ட சொல்லிடுவான், மாதம் மாதம் மிஷினரிகளுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அனுப்புறத குறை சொல்லலை, அதில் ஒரு பெருமை. கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறார், நீ என்ன செய்தாய்? இந்த காஸ்பலில் மிஷினரிகள் இயக்கங்கள் வந்த பிறகு ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, போ அல்லது அனுப்பு, போ அல்லது அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. பைபிளில் போ அல்லது அனுப்பே இல்லை, போதான் இருக்கு. ஆண்டவர் பைபிளில் சொன்னது போதான், அனுப்புனே சொல்லலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலை நிமித்தமாக நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். போ அல்லது அனுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த அல்லது எப்படி ஆயிடுச்சுன்னா போகிறதே கிடையாது, அனுப்புறது மட்டும்தான். யாருமே போகிறதில்ல. அந்த அனுப்புறதுல திருப்தி அவனுக்கு. நான் அனுப்பிட்டேனே மிஷினரிக்கு, நான் அனுப்பிட்டேனே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மிஷினரிகளுக்கு அனுப்பும்போது ஒரு தடவை அந்த மிஷினரிகிட்ட போய் கையில் கொடுத்துட்டு வாங்க. என்னங்க அனுப்புறதுல கையில் கொடுக்குறதுல என்ன இருக்குது? நீங்கள் அனுப்பும் போது உங்களுக்கு ஒன்று தெரியாது, நீங்கள் போய் கொடுங்க, அப்போ தான் தெரியும் நீங்கள் அனுப்புகிற பணம் அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு. அவன் படுற கஷ்டத்தில், அவன் படுற உபத்திரவத்தில், அவன் காட்டுக்குள்ளே மிருகத்துக்கு நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல, அவன் அதுக்கு நடுவில் சாவ பழைக்க இருக்கிறதுல, நீங்கள் அனுப்புகிற 2000 3000 அவன் எப்படி குடும்பத்தை நடத்துறான்னு அங்கே போய் பாருங்க தெரியும். அந்த வேல்யூ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்கிறேன், நீங்கள் அனுப்புகிற பணத்தை நான் குறையாய் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்தீர்கள்? ஒரு ஸ்டெப் நடந்தீங்களா? ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தீங்களா? அல்லது யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்களா? ஒரு மொபைல் ஃபோனில் ஃபார்வர்டாவது பண்ணீங்களா? அதில் கூட வெக்கம். நம்ம ஃபார்வர்ட் பண்ண அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. என்ன நினைப்பாங்க? உங்களை என்ன நினைப்பாங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா? பெரிய பில்லி கிரகம் ஐயா வந்துட்டா நினைக்க போகிறாங்களா? என்ன ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னு பார்க்க போகிறாங்க. ரெண்டே காரியம் தான் செய்வான். ஒன்று, இந்த மெசேஜ்லாம் எனக்கு அனுப்பாதீங்க, எனக்கு பிடிக்கல, விட்டுருங்க. இல்லையா, நீங்கள் அனுப்புறது எனக்கு பிரோஜனமாக இருக்கு. ஐயா சாட்சி சொன்னார், ஒரு பைபிளை உள்ளே போட்டாங்க, ஒரு அப்பேற்பட்ட ஒருத்தனை அது மாற்றிருச்சு. நைட்டு ஒரு நாள் ராத்திரியில் மாற்றிருச்சு. உங்கள் மெசேஜ் மாற்றிருச்சுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டு உங்கள் கணக்கில் அந்த ஆத்மா வரப்போகுது. ஆனால் முதல்ல இனிஷியேட் எடுக்கணுமே. சபை அந்த இனிஷியேட்ல இல்லை, குடும்பம் அந்த இனிஷியேட்ல இல்லையே இன்னைக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட வாங்குறதுல மட்டும் நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னை பலத்த ஜாதியை நான் மாற்ற விரும்புகிறேன், உன்னை 1000 ஆக்க விரும்புகிறேன். பட் நீ எனக்கு என்ன செய்த ஃபர்ஸ்ட்? அதுதான் நீங்க இம்பார்ட்டன்ட். ஆத்தும அறுவடை நடக்கணும்னா, அறுவடை ஆயத்தப்பட தானே, அது நடக்கணும்னா முதல்ல நீங்க இறங்கணும். எம்டி ஜெகன் வரதுனாலையோ பாஸ்டர் கார்த்திக் அமாலியல் எல்லா இடத்துக்கு போய் விதைக்கிறதுனாலையோ மட்டும் பத்தாது. ஒருவரா ஓடி அறுக்க முடியாது. இயேசுநாதர் ஒருத்தரா ஓடி அறுக்க முடியாதுன்னா 12 பேரை செலக்ட் பண்ணார். இட்ஸ் a டீம் ஒர்க். யூ மஸ்ட் கோ. நீங்கள் போயே ஆகணும். இல்லாவிட்டால் இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் சுதந்திரிப்பது கஷ்டம். வாக்குத்தத்தை சுதந்திரிக்கணும். ஆனால் சுதந்திரிப்பதுக்கு முதலாவது உங்களிடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அது என்ன? முதலாவது அந்த சின்ன பெண் என்ன நடந்தாலும் சரி சொல்லித்தான் பார்ப்போமே, என் வார்த்தை எடுபடுமா எடுபடாத. ஒரு அடிமை பெண் சொல்றத அவங்க கேட்பாங்களா? பின்னாடி நாகமானே போய் என்ன சொல்றாரு தெரியுமா? எலிசா போய் தண்ணியில் முக்கி எழுந்துரு அப்படின்னு உடனே, ஏன் எங்கள் ஊரில் தண்ணி இல்லையான்னு கேட்குறாரு. அதே நாகமான் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த சிறு பெண்ணை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? ஏன் எங்கள் ஊரில் கடவுள் இல்லையா, நாங்கள் எங்கள் கடவுள்கிட்ட போலியான்னு கேட்டிருக்கணும். ஆனால் அந்த சின்ன பெண் சொன்ன வார்த்தையை பர்ஃபெக்டாக கர்த்தர் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணார். நாகமானை கேட்க வைத்தார். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாகமான் என்னங்க, நாகமான் சுகமானார், இதில் என்னங்க இருக்குது? இந்த நாகமானைத்தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்ணுவார். யோசிச்சு பாருங்க, எத்தனை குஷ்டரோகி இருந்தாலும் ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணார்னா அது நாகமானை மட்டும்தான். அப்படின்னா எவ்வளோ பெரியதான ஒரு காரியத்தை அந்த பெண் செஞ்சிருக்கிறான்னு பாருங்க. அதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். தயவு செய்து உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க. ஆனால் ஊழியம் செய்யுங்க கண்டிப்பாக. சும்மா மட்டும் இருக்காதீங்க. இப்போ இருக்க வேண்டிய காலம் இது அல்ல. இப்போவே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 25 வயசு பையன் சொல்கிறான், ஒரு 40க்குள்ளே செட்டில் ஆகிட்டா போதும். என்ன செட்டில் ஆவ? என்ன செட்டில் ஆவியா? ஒரு வீடு வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டா என்ன? இதில் செட்டில் ஆகிறது என்ன இருக்குது? கடைசி நிமிஷம் நடக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் விதைக்கிற ஒரு விதையாவது முளைக்கணும். ஆண்டவர் உங்களை கடைசி வரைக்கும் பயன்படுத்தணும். யோசிக்கணும். யூ டோன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட். நம்ம அதுக்கு போய் 8 நாளில் ரெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். நித்தியமாக ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அங்கே போய் என்ன ட்ராக்ஸ் கொடுக்க போகிறீங்களா? இல்லைனா இயேசுநாதர் பக்கத்தில் உட்காந்து செகண்ட் கமிங்கை பற்றி பேச போகிறீங்களா? அங்கே போய் பிரசங்கம் பண்ண போகிறீங்களா? ஒன்றும் பண்ண போகிறத, பாட்டு பாடி ஆராதிக்க போகிறோம், அவ்வளோதான் இருக்குது. இரவு பக்கம் வரை துதிக்க போகிறோம், அவ்வளோதானே இருக்குது. ஊழியமாக பண்ண போறியா? பண்ணுற ஊழியம்லாம் இங்கே தான் பண்ணணும். எவ்வளோ ஊழியம் பண்ண முடியுமோ ஓடுங்க. படுக்காதிய, பகலில் படுத்து தூங்காதிய. உட்காந்து கணவரையும் பிள்ளைகளையும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே படுத்து தூங்காதிய. இல்லைனா நல்லா சம்பாரிச்சிட்டோம் உட்காந்து படுத்து. ஆண்களுக்கு சொல்கிற, பெண்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, இந்த பகலில் படுக்கிறவனை மாதிரி ஒரு பாவி உலகத்தில் அவனும் இல்லைம்பாங்க. மதியானத்தில் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அது வேற டயர்ட்னஸ் இருக்குது. அதுவும் வாலிபனுக்கெல்லாம் கிடையாது. ஒரு 50க்கு மேலே, ஏன்னா எனக்கு 50 ஆயிடுச்சு, அதனால நான் சேர்ந்துக்கிட்டேன். ஒரு 50க்கு மேலே நீங்கள் ஓகே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் பாருங்க அப்படியே படுத்தே கிடக்கான், இப்படி ஆடிட்டு கிடக்கான். நிலவு அதை பைபிள் சொல்ல கதவு கீழே ஆடுற மாதிரி ஆடிட்டே கிடக்கலாமா?
சும்மா போய் கத்து ரோட்ல முளையில நின்று ஏசு நேசிக்கிறாருன்னு சும்மாவது கத்துங்க, 2 அடி வாங்குங்க. உங்களுக்கு சொல்றேன், அடி வாங்கிட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா வைராக்கியம் பொத்துக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு. அடி வாங்குற வரைக்கும் தான் பயம் இருக்கும். வாங்கிட்டோம். ஒரு நாள் சென்னையில் கோடம்பாக்கன்ற இடத்துல ஒரு 19 வயசு எனக்கு அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட ஒரு வருஷம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் நின்று இந்த இறங்கி வரவங்களுடைய பக்கத்தில் நின்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். முதுகில் விழுந்துச்சு ஒரு அடி பொத்துன்னு. திரும்பி பார்த்தா நல்லா 60-65 வயசு ஒரு வயசானவர் அடிச்சாரு பொத்துன்னு. இப்படி பார்த்தேன், அவர் அடிச்ச அடியில் கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு. அப்படி அடிச்சாரு. திரும்பி பார்த்தேன், நான் திருப்பி அடிச்சா அவர் காலி ஆயிடுவார், அது வேற விஷயம். பார்த்தோன்னே சொன்னார், எத்தனை நாளைக்கு அப்படி ட்ராக்ஸ் கொடுப்பீங்க நீங்கள், இப்படிலாம் கொடுத்துட்டு இருப்பீங்க, ஒரு நாள் உங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுறோம்டா அப்படின்ட்டு போனார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு வாங்கின அடி அது வரைக்கும் பயந்து தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பயமே இல்லை. ஏன்னா அடி அவ்வளோதான் போல. மொத்தம் ஒரு 10 நிமிஷம் தான் வலிச்சிச்சு. கொஞ்சம் வீக்கானவர் அவர். 10 நிமிஷம் தான் வலிச்சிச்சு, சரியா போச்சு. போயிட்டே இருக்க வேண்டியது தான். முதல் அடி வாங்குற வரைக்கும் தான் பயம் இருக்கும், முதல் திட்டு வாங்குற வரைக்கும் தான் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, பழகிறோம், அதுக்கப்புறம் மறத்துறோம். கிறிஸ்துவுக்காக போய் ஏதாவது ஒன்று செய்யுங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்ச காலமே இருக்கு. நேற்று பார்த்தோம், மிஞ்சி போச்சுன்னா அந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு காஸ்பல் கூட சொல்ல முடியாது. இருக்கிறத பயன்படுத்துங்க. அந்த சிறு பெண்ணை கத்தரை பொழுது தேடுகிறார். யார் போய் காஸ்பல் சொல்றது? 2வது வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். நல்லா கவனிங்க, அந்த யோவான் 6 நீங்க அப்புறமா போய் வாசித்து பாருங்க. இது வந்து பிளான்டு ஒரு ப்ரோக்ராம். அது பிளான்டு ப்ரோக்ராம். இவர் உட்காந்து வரவங்களெல்லாம் பார்க்குறாரு. தாம் செய்ய போகிறதை இயேசு அறிந்துன்னு இருக்கும் அந்த இடத்துல. 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தான் செய்ய போகிறத இயேசு அறிந்து, அவருக்கு எல்லாம் தெரியுது, ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம். இப்போ கேட்குறாரு, ஏப்பா இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யலாம்? யோசித்து பாருங்க, இவ்வளோ பேர் 5000 புருஷன் அப்படின்னு இருக்கு, பெண்கள் பிள்ளைகள் கணக்கு அங்கே இல்லை. இத்தனை பேர் எதுக்கு வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர்கிட்ட வார்த்தையை கேட்க வருகிறார்கள். வேற எதுக்குமே வரல, வார்த்தையை கேட்க வராங்க. இதே காரியம் மத்தேயு 14 இருக்குது, இதே காரியம் லூக்கா 6லையும் இருக்கு, அப்புறம் மார்க்லையும் இருக்கு. நீங்கள் போய் வாசிக்க முடியும். 4 காஸ்பல்லையும் இந்த விஷயம் இருக்கு. ஆனால் யோவான்ல மட்டும்தான் இந்த அப்பத்தை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு இருக்கு. மற்ற 3 காஸ்பல்லையும் எங்கே வாங்கினாங்கன்னே இல்லை. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 1000 ஜனங்கள் இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு போஜனம் கொடுப்பதற்கு, சாப்பிட கொடுப்பதற்கு 12 அப்போஸ்தலர்களிடத்தில் என்ன இல்லை? அப்பம் இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்பம் என்பது வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, வேர்ட் ஆஃப் காட். சமூகத்து அப்பம் அப்படின்லாம் இருக்குது. உங்களுக்கு அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் தெரியும். இவ்வளோ பேர் வராங்களே, இவ்வளோ பேருக்கு ஆகாரம், ஸ்பிரிச்சுவல் ஆகாரம் எங்க இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறார். அந்த 6ஆம் அதிகாரம் யோவான்ல கேட்கும் பொழுது, இவ்வளோ பேருக்கு ஆகாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக சீஷர்கள் சொல்ற சில காரணங்கள் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாகவே சொல்றேன். இப்போ நம்ம வெளியே இருந்து உள்ள ஆட்களை கூட்டு வரதை பற்றி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். உள்ளே வருகிறவர்களுக்கு வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை இருக்கா? இன்னைக்கு எத்தனை சபையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு? எத்தனை ஊழியக்காரங்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கு? இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சர்ச்சஸ் இருக்கு, ஊழியக்காரங்க இருக்காங்க, பைபிள் இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 2 காரியத்தை கர்த்தர் சொல்வார். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அதனால் நீங்கள் நான் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. சத்தியம் என்னும் அரைக்கச்சையையும் ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவையும் ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம், அப்படிதானே இருக்குது 6ஆம் அதிகாரத்தில். அப்போ கர்த்தருடைய வசனம்னு ஒன்று இருக்கு, சத்தியம்னு ஒன்று இருக்கு. 2 இருக்கு அந்த இடத்துல. வசனம் அப்படிதான் சொல்லுது, வசனம் இருக்கு, சத்தியம் இருக்கு. இப்போ கர்த்தர் வசனத்தை வச்சிருக்கிறார். சர்ச்சுக்குள்ள வசனம் இருக்கு. உங்க கையில பைபிள் இருக்கிறவங்க எல்லார் கையிலையும் வசனம் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் பைபிள் கிதியன்ஸ் வச்சாச்சு, இப்போ உங்க கையிலையும் வச்சாச்சு. இப்போ எல்லார்கிட்டையும் என்ன இருக்குது? பைபிள் இருக்கு, வசனம் இருக்கு. சத்தியம் இருக்கா? அதான் கேள்வி. சத்தியத்தில் நிலை நிற்கணும். சத்தியம் தான் விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அதோட அர்த்தம் என்ன? நான் தான் வழி, நான் தான் சத்தியம். இந்த வழியாக இந்த சத்தியத்துக்குள் போகும் பொழுது நீங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிப்பீர்கள். அதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் வழி, என் வழியாக நீங்கள் சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது இந்த சத்தியம் உங்களை ஜீவனுக்குள் கொண்டு போகும். 3 வார்த்தையில மொத்தத்தையும் முடிச்சுருவார். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இயேசு வழின்னு தெரியும், ஜீவனுக்குள்ள போகணும்னு தெரியும், நடுவில் இருக்கிற சத்தியம் உங்க கையில் இருக்குதா? ஆனா பைபிள் வச்சிருக்கீங்க, வசனம் இருக்கு. பைபிள் இல்லாத வீடே கிடையாது. ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு பைபிள் இருக்கு. சத்தியம் இருக்கா? இப்போ இயேசு கேட்கிறாரு, சத்தியத்தை கொடுங்கள், அவங்களுக்கு நீங்களே போஜனத்தை கொடுங்க அப்படிங்கிறார். இப்போ அவன் சொல்ற நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க வாசிங்க, ஒவ்வொன்றா ஒரு 3-4 காரணம் இருக்கு. வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 6:36 வாசிங்க.
மார்க் சுவிசேஷம் 6:36. புசிக்கிறதுக்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை, புசிக்கிறதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஒத்துக்கிட்டான், எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ அவர்கள் இருந்த இடம் என்ன இடம் இருக்குது? 34-35 அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். எங்க இடத்துல என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. வசனம் சொல்லுது, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான பல ஆவிக்குரிய சபைகள், பல ஊழியக்காரர்களுடைய நிலைமை. இவங்க கிட்ட இன்னைக்கு சத்தியம் இல்லை. கேட்டா சொல்றாங்க, இது கடைசி காலம் மோசமா இருக்குதுங்க, இப்போ எங்கேயுமே சத்தியம் கிடையாதுங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாங்க, ஜனங்க இப்பெல்லாம் சத்தியத்தை கேட்கறது இல்லை. ஜனங்க நிறைய இருக்கிறாங்க, ஜனங்க என்ன இருக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. அதனால ஆராதனையை நாங்கள் இன்க்ரீஸ் பண்றோம். ஒரு நாளைக்கு 10 ஆராதனையாமா, 12 ஆராதனையாமா. ஆராதனை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம், நாங்கள் இப்போ ஆராதனை நேரத்தை குறைச்சிட்டோம். 1 மணி நேரம் குறைச்சிட்டோம். 15 நிமிஷம் தான் செய்திக்கான நேரம். இவங்க வேற யாரும் இல்லை, இது இந்த கூட்டம். இவங்க கிட்ட வனாந்தரம், இவங்க கிட்ட வார்த்தை கிடையாது, ஆனா கூட்டம் இருக்கு. இவங்க சொல்றது என்ன சொல்றாங்க, எங்ககிட்ட டைமே இல்லை, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படிதான் உட்காந்துருக்கு. சொல்லிட்டு அடுத்து விசுவாசியை பார்த்து என்ன சொல்றாங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, இந்த ஜனங்களுக்கு சத்தியம் போகவே மாட்டேங்குது. சொன்னா கேட்க மாட்டான். அவன் கேட்க மாட்டான், எப்படி கேட்பான்? நீ தான் சத்தியத்தை கொடுக்கலையே. இன்னைக்கு சபைகள் சத்தியத்தில் வளர்கிறதா? விசுவாசியும் கேட்கிறேன், சத்தியம் உள்ள சபைக்கு போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? விசுவாசிகளுக்கு, நிறைய விசுவாசிகளுக்கு பாருங்க, இந்த பிராண்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த வெளியே பிராண்டை பார்த்து ஒரு குரூப் இருக்கு, அவர் சபை சம கூட்டம், ஏசி போட்டிருக்கிறாங்க, அப்படி கிராண்டா இருக்கு, பாஸ்டர் BMW வராரு, பிராண்ட். நீ போய் பெரிய கூட்டம் உட்காருங்க, சத்தியம் இருக்கா? பெரிய சபை உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகாது, ஆனால் சத்தியம் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். இன்னைக்கு சத்தியத்தை வெறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு விசுவாசி. இன்னொரு குரூப் இருக்கு, இது எப்படி தெரியுமா? இவங்க இப்படிப்பட்ட, நான் இந்த ஒரு 32 வருஷமா இந்த இவங்களோட ஓடினதுனால கண்டுபிடிச்சது இதெல்லாம். சில குரூப் இருக்கு, என்ன அந்த சர்ச்சில் எல்லாம் மோசமானவங்க, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் மோசமானாலும் எனக்கே தெரியும், அவரெல்லாம் அந்த சர்ச்சுக்கு வராரு, பாஸ்டர் அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, சர்ச்சு என்பது பாவிகள் வர்ற இடம். இங்கே பாவிகள் வந்து பரிசுத்தமாக மாறுற இடம் தான் சர்ச்சு. பாவியை பரிசுத்தமாக்குற இடம், குறை உள்ளவனை கத்தரிக்கேற்ற மாதிரி மாற்றுற இடம். இங்கே அறவேக்காடு, கால்வேக்காடு, பின்மாற்றம் அடைஞ்சது, அப்புறம் கர்த்தருக்கு தூரமானதெல்லாம் ஆண்டவர் இங்கே கூட்டு வந்து தான் சரி பண்ணுவார். சபை சரி பண்ணுகிற இடம். Church is not the perfect place. Church is the place for make perfection. அதுக்கு தான் சர்ச் வச்சிருக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் உள்ள வந்து என்ன சொல்றாங்க, என்ன அவர் இருக்கார் இந்த சர்ச்சில், அந்த ஆளு மோசம் எனக்கே தெரியும், அந்த ஆளை பாஸ்டர் அங்கே உட்கார வச்சிருக்காரு, அந்த ஆளு மோசம் உனக்கு தெரிஞ்சிருக்குது, நீ மோசம் உனக்கு தெரியலையே, நம்ம மோசனே நமக்கு தெரியலையே. போய் கேட்டா சொல்றது அவர் இருக்காரு, நீங்க சொல்றது எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, மெக்கானிக் ஷாப்புக்குள்ள போயிட்டு என்ன எல்லா காரும் உடஞ்சிருக்கு, ஏன் எல்லா காரும் ரிப்பேரா இருக்கு, இது மோசமான மெக்கானிக் ஷாப். எப்படி தான் சொல்றாங்க, இது மோசமான மெக்கானிக் ஷாப், நல்ல காரே இல்லை. மெக்கானிக் ஷாப்ல எப்படி நல்ல கார் இருக்கும்? அங்க காரை நல்லது பண்ண கொண்டாந்துருக்காங்க. நீ நல்ல கார் வாங்கணும்னா ஷோரூமுக்கு தான் போன, மேல ஒருத்தர் ஷோரூம் வச்சுட்டு உட்காந்துருக்காரு, பெர்ஃபெக்டானதெல்லாம் கொண்டு போய் ஷோரூம்ல வச்சிருவாங்க. அது பரலோகம். அங்கதான் வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருப்பான், சபைக்குள்ள பாவி இருப்பான், அவனை சரி பண்றது தான் கர்த்தர் கூட்டு வந்திருக்காரு. அப்ப இங்க வந்து நீங்க உட்காந்து என்ன பண்றீங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு இவரு இருக்காரு, நான் இந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? அவர் அந்த சர்ச்சில் இருக்கிறார், நான் அவரை பார்த்தேன். இதுல வேற சில விசுவாசி இருக்கு, நான் இவங்க பக்கத்துல உட்கார மாட்டேன். ஏன் உட்கார மாட்டேன்? இல்ல அந்த சிஸ்டர் பத்தி எனக்கு தெரியும். சரி, அந்த சிஸ்டர் பரலோகத்துக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுவ? எழுந்திருச்சு பக்கத்து ஊருக்கு போயிருவீங்களா, இல்ல நரகத்துக்கு தான் போயிருவீங்களா? யார் உங்க பக்கத்துல இருந்தா, உங்க கூட இயேசுநாதர் உங்க கூட இருக்கிறாரா? பாத்தீங்களா? சபை என்பது பெர்ஃபெக்ட் ஆக்குற இடம். இங்க வந்துட்டு அதெல்லாம் குறைலாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. சபையை எங்க தேடி போறான்? அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெரிய சர்ச்சை பத்தி சொல்றாரு, சொல்லும் போதே அவங்ககிட்ட ஒரு பெருமை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் அந்த சர்ச். நல்லா கவனிச்சு மனசுல வச்சுக்கொள்ளுங்க, டினாமினேஷன் எதுவும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இதெல்லாம் இங்கே நம்மை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தின இடம். அதுல உட்கார்ந்துருக்கிறதுல ஒரு பெருமை இருக்கு. அங்க சத்தியம் இருக்கா? போயிட்டு மூளையில உட்காந்துருக்கு, 10,000 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த சர்ச்சை பத்தி அவர் சொல்லும்போது சொன்னார், அந்த சர்ச்சை சொல்றாரு, நான் அந்த சர்ச்சு அப்படின்னு. நான் கேட்டேன், உங்க பாஸ்டுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு. இவ்வளவுதான் கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்கன்றாங்க. 10,000ல் நீ ஒன்று, உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்ன, உனக்கு என்ன போதிக்கப்படுது, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டா, ஒரு ஸ்கூல்காரன் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், 50 பிள்ளைக்கு மேலே ஒரு பிள்ளையை வந்து ஒரு டீச்சரால் நடத்த முடியாது, செக்ஷன் பிரித்து 50 பிள்ளைக்கு ஒரு டீச்சர் போட்டுறாங்க. அதோட அர்த்தம் என்ன? தனிப்பட்ட முறையில் அந்த பிள்ளையை அவங்க கவனிக்கணும், அதுக்கு மேலே கவனிக்க முடியாதுன்னு அர்த்தம்.
ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு வார்டு போட்டு 2 நர்ஸை போட்டுறாங்க. அந்த வார்டுக்கு அவங்க பார்த்துக்கணும், அடுத்த வார்டுக்கு வேற நர்ஸ் போடுறாங்க. காரணம் என்ன? அந்த 10 பேரை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அர்த்தம். நீ 15,000 பேர் உள்ள சர்ச்சில் போய் உட்காந்துக்கிறீங்க, 20,000 பேர் உள்ள சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு அதில் ஒரு பெருமை வேற, நாங்கள்லாம் அந்த சர்ச்சு, நீங்கள் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது உங்களுக்கு. இதில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன வளரும்? நீங்கள் என்ன போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும்? ஆட்டோமேட்டிக்காக இப்போ இதில் வேற அடுத்தவர், எங்களுக்கு சர்ச்சில் கிடைக்கலனா என்ன, யூடியூப்பில் கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, யூடியூப்பில் மொத்தம் கிடைக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஆனால் சர்ச்சில் செலக்ட் பண்ணி கிடைக்கும், அதை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இன்னைக்கு அதுதான் நடக்குது. நான் யூடியூப்ல பேசுறதால நான் இல்லைன்னு சொல்லல. நான் நிறைய பேரை சொல்வேன், சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். அந்த சபை சத்தியத்தில் உள்ள சபையாக இருக்கணும். அந்த சபை உங்களை கவனிக்கிற சபையாக இருக்கணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்றது உங்களுக்கு தெரியணும்ல. நீங்க எதை விரும்புறீங்க? பெரிய கூட்டம். இன்னைக்கு ஊழியக்காரங்கிட்ட ஒன்றும் இல்லை, அவனே சொல்றான் எங்க கிட்ட ஒன்றும் இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இது நடந்த சம்பவம், அவர் செகண்ட் கமிங் பற்றி பேசுறாரு, எம்டி ஜெகனை கூப்பிடலாமே, நல்லா தானே பேசுறாரு அப்படின்னு கமிட்டியில் சொல்லியிருக்காங்க. அவர் நல்லா தான் பேசுறாரு, இல்லைன்னு சொல்லலை. அவர் வந்துட்டு போனாருன்னா இதெல்லாம் ஏன் நீங்கள் பேசலன்னு விசுவாசி நம்மளை கேட்பான். அவர் சொன்னதை சொல்கிறேன், விசுவாசி நம்மளை கேட்பாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எனக்குமே ஏதோ ஒரு 2 அதிகாரம் தெரியும், அதை வச்சுட்டு தான் 20 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன். தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷமும் தெரியும் ஓரளவுக்கு, அதுவும் எல்லாம் தெரியாது, அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அவர் கமாலியலு இல்லையா? அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவருக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து தான் ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். இன்னைக்கு சபை சத்தியத்துக்குள் இல்லை, தெரியலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப்பு. கவனிச்சு கொள்ளுங்க, சத்தியம் உங்ககிட்ட என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை. கொஞ்சம் இருக்கட்டும், 5 அப்பம் இருக்கட்டும், அதை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த 5 அப்பம் உங்ககிட்ட இருக்கணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த 5 அப்பம் உங்ககிட்ட இருக்கணும். இருக்கான்னு பாருங்க. கொஞ்சமாவது அந்த 5 அப்பத்துக்கு கூட நிறைய சத்தியம் இருக்கு, அது இருக்கட்டும். கொஞ்சமாவது நீங்கள் அதை யோசிக்கணும். ஆண்டவரே, ஒரு சத்தியத்தை பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இப்போ அந்த பையன் என்ன பண்ணிருப்பான்? இன்னொரு சுபாவம் இருக்குது நமக்கெல்லாம், என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சு அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இல்லை, அதை மறைச்சி வச்சுக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு இது, எனக்கு தான் தெரியும் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுல. இப்போ அந்த 5 அப்பம் அந்த பையனுக்கு கொடுத்து விட்டாங்க. அந்திரேயா தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். எனக்கு பெரிய ஆச்சரியம் தெரியுமா, இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணுறாரு, 5000 புருஷர் மட்டும் வந்திருக்காங்க, பசங்க பெண்கள் கூட்டம் இல்லை. இயேசு கேட்குறாரு, உங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னா? அந்திரேயா வந்து சொல்கிறாரு, ஒரு பையன் 5 அப்பம் வச்சிருக்கிறான்னு. இது எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு? நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ இவ்வளோ க்ரௌட் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எப்படியும் உங்கள் பையில் கொஞ்சம் பிஸ்கெட் பாக்கெட்லாம் வச்சிருப்பீங்க இல்லை? எப்படின்னா லேட் ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ சர்ச்சுக்கு பைபிளோட வராங்களோ இல்லையோ, பிஸ்கெட் பாக்கெட் இல்லாமல் யாரும் வரதில்லை. கேட்டால் சொல்கிறாங்க சுகரு கையெல்லாம் உதருது, அதனால் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவர்கள் பிட்டு அப்பத்தை வாயில் போடுவார்கள். மேலே இருக்கிற எனக்கு வேறு அது தெரியுமா, இங்கேருந்து பார்க்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்கும். பேசுகிறேன் நான் ஒன்றும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன், கேட்குறாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் எப்படி எடுத்துப்பேன் தெரியுமா? அதை அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல, அவங்க நான் எப்படி எடுத்துப்பேன் தெரியுமா? நான் என்ன விதைச்சனோ அதை தான் நான் இருக்கணும். அதான உண்மை. டீச்சர் பாடம் நடத்தும் போது நான் டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட்ருக்கோம்ல ஸ்கூலில், அப்படியே டீச்சருக்கு தெரியாமல் சாப்பிட்ருக்கோம்ல. இப்போ ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு, பாரு உனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது பாரு, இப்படி தான் உன் டீச்சருக்கு இருந்திருக்கும் பாரு அப்படின்னு. அப்போது ஒரு 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் கொண்டாந்துருக்கான், அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்துருக்குது. அவன் என்ன பண்ணியிருப்பான்? தலைமையில் தூக்கி வச்சுட்டா கொண்டாந்துருப்பான். எப்படியும் ஒரு துணி பைக்குள்ளே ஏதோ ஒன்றுக்குள்ளே போட்டு ஏதோ ஒன்றுக்குள்ளே மரசனை மூடி கொண்டாந்துருப்பான். அதை எப்படி அந்திரேயா கண்டுபிடிச்சாரு? கண்டுபிடிச்சான் பாருங்க. அவன் அப்படியே போகிறான், பார்க்குறான், டேய் என்னடா வச்சிருக்கா? ஒன்றும் இல்லை, டேய் பெரிய மூட்டியாக இருக்க தொடரா. அதெல்லாம் திறக்க மாட்டேன். ஏய் தொடடா, என்னடா தான் வச்சிருக்கா? எங்கள் அம்மா எனக்கு மட்டும் 5 அப்பம் கொடுத்துச்சு, வச்சிருக்கியா? நம்ம 2 பேரும் சாப்பிடுவோமா? எங்கள் அம்மா எனக்கு தான் கொடுத்துச்சு. ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள் இடத்துல ஏதாவது உண்டா? இவங்ககிட்ட இருக்கு, எனக்கா கொடுக்க மாட்டேன்னு இதை கேட்குறாரு. கொடு, மொத்தம் போச்சு. கொடுத்துருந்தா நம்ம, நான் யோசித்தேன், நான் அந்திரே வந்து அதானே பண்ணியிருப்பேன், கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, தங்கிட்ட இருக்கிறத யாருக்கும் கொடுக்காத ஒரு குரூப். ஆண்டவர் சொல்றார், நீ போய் கொடு, சகல ஜாதிகளுக்கும் கொடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன சத்தியம் இருக்கு, அதை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும்னு யோசிங்க. அதை கொடுத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு போயிடுமே, எனக்கு இருக்காதே, அது சத்தியமாக இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட கத்தர் கொடுத்த தாளந்தா இருக்கட்டும், அல்லது கத்தர் உங்களுக்கு கொடுத்ததான ஒரு வளமாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கர்த்தருக்கு கொடுக்க பழகுங்க. கொடுத்து பாருங்க. ஐயோ எங்கிட்டே 5 தான் இருக்குது, நான் கொடுத்துட்டா என்ன ஆகும்? நீ கொடு, நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன் மூலமாக 5000 பேரை போஷித்து மீதம் 12 கூட நிறைய எடுக்க கத்தர் கொடுப்பார். ஏன்னா உங்ககிட்ட வாங்குகிற ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் ஏதோ வாங்கிட்டு வஞ்சிக்கிற ஆண்டவர் அல்ல, இடம் கொண்டு போகாத மட்டும் திருப்பி கொடுக்கிற ஆண்டவர். அவர் மட்டும் கடன் வச்சுக்கவே மாட்டார், கன்ஃபார்மா திருப்பி தருவார். ஆனா நீங்க கொடுக்குறீங்களா? ஏதோ ஒரு வெளிப்பாடு வருது, சத்தியம் வருது, அதை கொண்டு போய் யாருக்காவது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? அப்படியே வச்சுக்கிறது. சிலர்லாம் இருப்பாங்க,
சத்தியத்தை அப்படியே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு நாள் என் ஊழியம் வரும், அந்த ஊழியத்தில் நான் பயன்படுத்துவேன். இந்த ஊற்று தண்ணி இருக்கு பாருங்க, ஊற்று வரும்போதே அதை எடுக்கணும். தண்ணியை எடுக்க அது என்னவாகும்? சொரக்கும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தண்ணி வந்துருச்சே மூடியை போட்டு மூடிடுவான், 25 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், தண்ணி காணாம போயிடும். சொரக்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் மூலமாக இன்னும் ஒரு 5000 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தியத்தில் இருக்கிற அந்த சின்ன பையன் ஒரு 5 அப்பம் வச்சிருந்தானே, அவன் தான் 5000 பேருக்கு கர்த்தர் அவனை தான் பயன்படுத்தினார். 5000 பேருக்கு. அந்த சிறியவன் 1000ங்களுக்குள்ளே பெரியவனாய் மாறினான். அந்த சிறியவன் பலத்த ஜாதியானான். யோசிச்சு பாருங்க, அந்த பையன் லைஃப்ல சாட்சி சொல்லுவான், என் 5 அப்பம் தான்டா 5000 பேரை போசிச்சு. கர்த்தர் என்னன்னா பயன்படுத்தினார். யோவான் எழுதினாரு, ஒரு பையன் 5 அப்பம் வைத்திருந்தான். யோசித்து பாருங்க, உங்க பேர் என் பேர்லாம் பைபிளில் வருமானு தெரியாது, அந்த பையன்கிற வார்த்தை வந்துருச்சு பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடுக்குறோமா? கர்த்தர் கொடுத்ததை கொடுக்குறோமா? ஆண்டவர் உங்ககிட்ட எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு? சில காரியங்களை. அந்த காரியங்களை கர்த்தர் கொடுப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, நீ கொடுக்க பழகணும். பெரிய ஜாதி ஆகணும், 5000 பேர் ஆகணும் அப்படின்னா யூ மஸ்ட் கிவ். எனக்கு ஒரு எம்எல் ஜபசிங்க பாட்டு ஒன்று இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதே கிடையாது. எங்க பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எங்க பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் சார்ல்ஸ் சார். நான் அடிக்கடி அவர் ஏன் மெசேஜில் சொல்றேன்னா, நான் சந்தோஷத்தில் சொல்றேன், எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்தார். நாங்கள் இன்னைக்கு ஊழியம் பண்றதுல கர்த்தர் எனக்கு கொடுத்த பெஸ்ட் ஆவிக்குரிய தகப்பன். அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு ஆஃபரிங் வரும்போது அந்த ஆஃபரிங்கை எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிக்கவே மாட்டார். நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். தசமாக கொடுத்துட்டே இருப்பாங்க, சண்டேல இன்னும் வாங்கிட்டே இருப்பார், ஜோம் பண்ணிட்டே இருப்பார். திடீர்னு யாராவது இந்த பக்கத்தில் ஐயா ரொம்ப கஷ்டம் ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க போது அந்த ஆஃபரிங் கவர் கையை விடுவார். நேரில் பார்த்ததை நான் சொல்கிறேன், கையை விடுவார். என்ன கவர் வந்ததுக்கு அப்படியே கொடுத்துரு, போ ஓடும்பார். அதில் எத்தனை ஆயிரம் இருந்துச்சுன்னு அவர் பார்க்கவே மாட்டார். இங்கே வாங்கிட்டே இருப்பார், ஜோம் பண்ணிட்டு பாக்கெட்டில் வைப்பார். யாராவது சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கர்த்தர் தான் சந்திக்கணும்னா கையை விட்டு கையில் கொடுத்து ஜோம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு. நான் சொல்கிறேன், எங்கள் பாஸ்டருடைய கடைசி நிமிஷம் சாகிற வரைக்கும் எங்களுக்கு அவரை பற்றி தெரியும். அவர் ஒரு நாளும் கஷ்டப்பட்டதே கிடையாது, குறைவு பட்டதே கிடையாது. கர்த்தர் அவரை நிறைவாய் ஆசீர்வதிச்சார். நீ கிறிஸ்துவுக்காக இழக்கிற எதுவும் தரித்திரமாகவே மாட்டீங்க. கொடுக்க பழகுங்க. ஆண்டவர் எதை கொடுத்துருக்காரு? சத்தியத்தை கொடுத்துருக்காரா? 4 பேருக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காரா? போய் 4 பேருக்கு அதை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களை 1000ங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். நான் என்னோட இது யாருக்கு கொடுக்க மாட்டேன். சில நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு சரி. ஒருவேளை சட்டப்படி சரியா தப்பானலாம் எனக்கு தெரியாது. சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. அது சட்டப்படி அவங்க சொல்ற சரியா கூட இருக்கும். எனக்கு அது சரி. என்னன்னு கேட்டால், இந்த செய்திகளை யூடியூப்ல போடும்பொழுது எங்க செய்திகளை எடுத்து மற்றவங்களும் யூடியூப்ல என்ன செய்யறாங்க, போடுறாங்க. போட ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம்ல போடும்போது ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, காப்பி ரைட் கொடுங்கண்ணே, அதை காப்பி ரைட் கொடுத்து என்ன செய்யுங்க, நிறுத்துங்கண்ணே. அவங்க பாருங்க உங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஆடு போட்டு காசு வாங்குறாங்க. நம்ம ஆடே போடுறதில்ல, நமக்கு காசே வராது யூடியூப்ல. ஆனால் எவ்வளோ எழுதிருக்காங்க, நிறைய பேர் எழுதிருக்காங்க, யூடியூப்ல எம்டி ஜெகன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாருன்னு. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஆடு ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலில் ஆட் ஆன் பண்ணதே கிடையாது. ஆனால் எடுத்து போடுறவங்க சேனலில் ஆடு வருது. நல்லா பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் 50,000 பேர் பார்க்குறாங்க, ஆடு வருது. எப்படியும் 10 காசுன்னு வச்சா கூட 50,000 பேருக்கு எவ்வளோ வரும் பாருங்க. ஒரு காசுன்னு வச்சா கூட பாருங்களேன் எவ்வளோ வரும்னு. ஒரு 100 ரூபாயா சொல்லுங்களேன், வருது தானே, அந்த பக்கம் வருது இல்லை. அப்போது ஒருத்தர் சொன்னார், அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுங்க, அது கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலில் அவங்க சேனல் உங்கள் மெசேஜ்லாம் வராது அப்படின்னு. ஒரு நாள் நானும் யோசித்தேன், சரி காப்பிரைட் இது கொடுத்துருவோம் அப்படின்னு. ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், இந்த பைபிளுக்கு காப்பிரைட் யாருன்னு கேட்டார். இந்த பைபிளுக்கு காப்பிரைட் யார்? பிரிண்ட் பண்ணுறவங்க என்ன போட்டுப்பாங்க, நான் பைபிள் சொசைட்டி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு அவங்க பிரிண்ட் பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பிரிண்ட் பண்ண அந்த வெர்ஷனுக்கு அந்த புக்குக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த வேர்ட் ஆஃப் காட்னு ஒன்று இருக்குல்ல, இது காப்பிரைட் யாருது? ஆவியானவர்து. லெட்டர் எழுதுறது பவுல். அவர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தா நம்ம யாருமே யூடியூப்ல ஒன்றுமே போட முடியாது. ஏன்னா அவருக்கு தான் எல்லாம், அதை எடுத்து தான் நம்ம ரெஃபரன்ஸே அங்கே தான் இருக்கு. 66 புக் இருக்கு, 39 பேர் எழுதியிருக்கான். 39 பேரும் காப்பிரைட் கொடுத்தானா யோசிச்சு பாருங்க. ஏசாயா மட்டும் காப்பிரைட் கொடுத்தாருன்னா ஜனவரி மாதம் ஒரு சர்ச்சும் நடக்காது 1ஆம் தேதி. எல்லா சர்ச்சும் க்ளோஸ். ஏன்னா மொத்த வாக்குத்தத்தமும் ஏசாயா வழியாக தான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ நம்மளுமே அவர்கிட்ட தான் எடுத்திருக்கோம். ஏசாயா காப்பிரைட் போட்டோம்னா அடுத்த வாரம் இந்த மெசேஜ் யூடியூப்ல வராது. அப்போ காப்பிரைட் கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பைபிளுக்கு யார் காப்பிரைட்? அப்பதான் சொன்னாரு, அது காஸ்பல், விடு, போகட்டும், விடு. அவங்க அதுக்கான பலனை அடைகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு பண்ண விடு, உனக்கு நான் தரேன், உனக்கு என்ன குறை, உன்னை நான் பார்த்துக்கிறேன். இப்பவும் சொல்றேன், அவங்க எடுத்து போடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் கர்த்தர் என்னை குறைவுபடவே வைக்கவில்லை. எனக்கு கொடுத்ததை நீ குடுன்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னார், உன் செய்தியை உன் யூடியூப்ல எவ்வளோ பேர் பார்க்குறான்? ஒரு 25,000 பேர் 30,000 பேர் பார்க்குறாங்க. அவன் சேனலில் போய் பாருன்னாரு, 1,00,000 பேர் பார்க்குறான். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சவுல் குணம் வருது. நான் கொண்டது 30,000,
அவர்கள் கொண்டது 1.5 லட்சம் அப்படின்றது. ஆண்டவர் சொன்னார், உன்னால் 1.5 லட்சம் பேர் கொண்டு போக முடிஞ்சிச்சான்னாரு. இல்லை அவன் கொண்டு போனான்ல, அதுக்கு தான் அவனை வச்சுருக்கேன். உனக்கு பேச தெரியும், அவனுக்கு கொண்டு போக தெரியும். எல்லாரும் சேர்ந்து தான் அதை செய்யணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதில் காப்பி ரைட்டு யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்க 5 அப்பத்தை எடுத்து கொடுத்துடணும். அவர் அதை 5000 பேருக்கு புட்டு கொடுக்குறாரு, 50,000 பேருக்கு புட்டு கொடுக்குறாரு, அவர் இஷ்டம். உங்களுக்கும் எனக்கும் திருப்பி அந்த 5000ல் தேவையானதை திருப்பி கொடுத்துட்டாரா? சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயான்னு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு குரூப் உட்காந்துட்டு இருக்கு, இது என்னோட, இது நான் கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கோங்க. சட்டப்படி அது சரிதான், நியாயப்பிரமாணத்தின்படி அது சரிதான், இந்தியன் லா படி சரிதான், நீங்க வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு குறையே சொல்லலை, திருப்பி நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லலை. நான் பண்றது எனக்கு சரி. கர்த்தர் எனக்கு அப்படித்தான் சொல்லியிருக்காரு. நீ தடுத்து நிறுத்தாத. ஒருவேளை மிஸ்யூஸ் பண்ணும்போது நம்ம சொல்றோம், நீங்க தப்பா போடுறீங்க, இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா திடீர்னு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பண்ணிடுறாங்க, நம்ம மெசேஜ் எடுத்து போட்டுறாங்க. போட்டு எப்படி போட்டுறாங்க தெரியுமா? அடுத்து குலை நடுங்கும் செய்தி. இந்த அவர் மாதிரி அவர் படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும். அடுத்து குலை நடுங்கும் செய்தி நடப்பது என்ன? MD ஜெகன். நானே யோசனை, நம்ம என்னடா கொலை நடுங்கிற மாதிரி பேசணும், நம்ம ஒன்றும் அப்படிலாம் பேசலையே. உள்ள போய் பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மெசேஜ். நானே சின்ன பையனா இருக்கேன் மீசையோட. நம்ம கிட்ட கர்த்தர் கொடுத்தது நமக்காக மட்டுமே அல்ல, நம்மை கொண்டு அநேகரை போஷிக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் சபை 1000ங்களில் பெரிதாக மாறும். நீ கொடுத்து பாருங்க, உங்களை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபாகம் 1:11 படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா நீ நெருக்கி வச்சுக்காதீங்க. நான் சொல்றது ஆவிக்குரிய விஷயம், சத்தியத்தை சொல்றேன். அது நீங்க உங்க இஷ்டப்படி ஆஃபரிங்க கூட வச்சுக்கோங்க, எதுவும் கூட. கொடுக்கிறவன் எவனும் தரித்திரர் ஆனதே கிடையாது. அதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கடைசியாக வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பாஸ்டர் சொன்ன நேரத்துக்கு நான் முடிச்சிருவேன், வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி. ஃபர்ஸ்ட் காஸ்பல், ஒரு சிறு பெண்ணை கொண்டு ஒரு பெரிய காஸ்பல் கர்த்தர் கொண்டு போனார். 2வது வேர்ட் ஆஃப் காட், ஒரு பையனை கொண்டு கர்த்தர் 5000 பேர் 10,000 பேருக்கு மேலே போஷிச்சிட்டார். இப்போ லாஸ்டாக ஒரு எழுப்புதல், ரிவைவல். அனல் இல்லாமல் படுத்து கிடக்கிறார் தாவீது. அனல் இல்லாமல் இருக்கிற தாவீதை அனல் உண்டாக்க வேண்டும், இந்த தாவீதை எழுப்ப வேண்டும். அதே நேரத்தில் அந்த அனலை உண்டாக்குறதுக்கு ஒரு சிறு பெண் தேவைப்படுகிறாள். ஒரு சின்ன ஊழியம், ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை, அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சபை, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊழியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதுக்காக தெரியுமா? ஃபைனலி ஃபார் ரிவைவல், ஒரு எழுப்புதலுக்காக. இப்போது கிறிஸ்தவம் ஒரு வகையில் படுத்து கிடக்கு. ஒரு பக்கம் ஒரு குரூப் அதுக்காக ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பெரும்பான்மையான சபைகள் அனல் இல்லாமல் கிடக்கு. நமக்கே தெரியுது, அனல் இல்லாமல் சபை கிடக்கு. ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, ஏதோ வர்றாங்க போகிறாங்க அப்படி இருக்கு. வந்துட்டு போகிறதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நடத்துறதுனால இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் சபை நடத்துகிறோம், நாங்கள் ஊழியம் பண்ணுறோம், அது எவாஞ்சலிஸ்டோ பாஸ்டரோ தீர்க்கதரிசியோட தீர்க்க தரிசனங்களையும் இப்போ அனல் கிடையாது. பெரும்பான்மையாக 95% கிடையாது. இப்போ இருக்க தீர்க்க தரிசனம் எல்லாம் குளிரான தீர்க்க தரிசனம். அவனை அனல் கொண்டு எழுப்புற பக்தி விருத்திக்கு ஏற்ற தீர்க்க தரிசனமே கிடையாது. உனக்கு வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், குழந்தை கொடுப்பார், கல்யாணம் கொடுப்பார், அப்புறம் வந்து வெளிநாட்டில் வேலை கொடுப்பார், விருத்திக்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார், இப்படி தான் இருக்கு. இதெல்லாம் குளிரான தீர்க்க தரிசனம். உங்கள் இருதயத்தை குளிர பண்ணும், சந்தோஷப்படுத்தும். அனல் உள்ள தீர்க்க தரிசனம் எனக்கு தெரியுமா? படுத்து கிடக்கிற உன்னை எழுப்புற தீர்க்க தரிசனம் வரும். எழும்பு சீயோனின் வரும். அனலுள்ள சத்தியம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு படுத்து கிடக்கிற சபையை எழுப்பும், ஒரு ஊழியத்துக்கு ஒரு கூட்டத்தை எழுப்பும். ஒரு அனலுள்ள சுவிசேஷம் என்ன செய்யும் தெரியுமா? ஜனங்களை ஆசை காட்டி பேசாது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை அப்படி ஆக்குவார், வியாபாரிகளை பெருக பண்ணுவார், இதெல்லாம் வராது. சுவிசேஷம் எப்படி இருக்கு தெரியுமா? பிள்ளிகிரகமை ஒரு சுவிசேஷம் மாதிரி இருக்கும். இருதயத்தில் குத்தப்பட்ட சுவிசேஷம் வரும். அதுதான் அனலுள்ள சுவிசேஷம், அதுதான் அனலுள்ள தீர்க்க தரிசனம், அதுதான் அனலுள்ள சபை. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு வகையில் படுத்து கிடக்கு. ஆனா பார்க்கறதுக்கு பயங்கர ஆக்டிவ். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விசிலு எல்லாம் கிடக்கு. சினிமாக்காரனுடைய சினிமா எல்லாம் உள்ள கிடக்கு. ஆனா இப்ப அனலே கிடையாது. குளிர பண்ணுகிறது, சந்தோஷம், மனம் குளிர்ச்சி அடைகிறது. போயிட்டு வந்தோம்னா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்னா வாலிபன் சொல்றான், செம்ம ஜாலியாக இருந்துச்சு, பயங்கர என்டர்டைனிங்காக இருந்துச்சு. அவர் அண்ணன் டான்ஸ் ஆடினார் பாருங்க, அதே மாதிரி டான்ஸ் நானும் ஆடணும்னு முடிவு எடுத்துருக்கிறேன். குளிர், கூல், அவனே சொல்றான் கூல். சர்ச்சு கூல் இல்லை, ஹாட், டபுள் ஹாட். அனல் கொண்டு பத்தி எரியணும் சபை. அப்போ இப்போ சபையை அனல் உண்டாக்குறதுக்கு கர்த்தருக்கு ஒரு ஆள் வேணும், தேவைப்படுது. ஒரு சின்ன சபை தேவைப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா, மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு 1543க்கு பிறகு ஒரு 400 வருஷமா 350 வருஷமா சபை அனல் இல்லாமல் கடந்துச்சு. திடீர்னு 1906ல் செய்மூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்கார கர்த்தர் எழுப்புறார் அப்போஸ்தலிக் ஃபெய்த்தில், கலிஃபோர்னியாவில். அந்த ஒரு மனுஷனுக்குள்ள வந்த அனல்
கிட்டத்தட்ட 120 வருஷமா பூமியை சபைகளை அனலாய் வச்சிருக்குது. இன்னைய வரைக்கும், இப்போ வரைக்கும் வச்சிருக்கு. அன்னைக்கு எருசலேம்ல 120 பேர் மேலே வந்த அனல் 2000 வருஷமா சர்ச்சை அனலா வச்சிருக்கு. அதே மாதிரி தான் உங்க ஒருத்தருக்குள்ள வரக்கூடியதான அனல் இந்த பகுதி முழுக்க, தூத்துக்குடி முழுக்க, ஏன் கர்த்தருக்கு சித்தமானால் தமிழ்நாடு முழுக்க, கர்த்தருக்கு சித்தமானால் இந்தியா முழுக்க அனல் உள்ளதா மாறணும். இப்ப கர்த்தருக்கு தேவை அந்த ஒரு சிறு பெண், அந்த ஒரு சபை, அந்த ஒரு ஊழியம். இன்னைக்கு சபைகள் இட்ஸ் கூல், பார்த்து கிடக்கு. இடம் வாங்கணும், பெருசா கட்டணும், நல்ல 10,000 பேர் 5,000 பேர் வரணும், எங்க சர்ச்சில் 5,000 பேர் வர்றாங்கன்னு பெருமை பாராட்டிக்கணும். அதோட சபை அனல் இல்லாம படுத்து கிடக்கு. வந்துட்டு போறவனுக்கு என்ன மாற்றம் யோசிச்சு பாருங்க. பெட்ரிட்டனா வரான் ஹாஸ்பிட்டலுக்கு, படுத்து வந்துடுறான். திரும்பி போகும் பொழுது அவன் நடந்து போனாதான் சக்சஸ். படுத்திருக்கிறவனை நடக்க வைக்கணும், அதான் ஹாஸ்பிட்டல். படுத்து கிடக்கிற ஆத்மாவை நடக்க வைக்கிற, ஓட வைக்கிற ஆத்மாவை மாறணும் சபை, அதுதான் நல்ல சபை. படுத்திருக்கிறவனை இன்னும் படுக்க வச்சு தாலாட்டு பாடி அவன் நல்லா குளிச்சுட்டு நல்லா பவுடர் போட்டு பர்ஃப்யூம் போட்டு சர்ச்சுக்கு வரான். இவ்வளோ காலையில் குளிச்சு பெர்ஃப்யூம் போட்டு பவுடர் போட்டு வரான், 10 நிமிஷத்தில் தூங்குறான். அப்பனா சர்ச்சை அவனை எப்படி தூங்க வச்சிருக்கு பாருங்க, எப்படி தூங்க வைக்குதுங்க பாருங்க. எப்படி தூங்குறான் சபையில். உடனே நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு மோசமான விசுவாசி, வந்தவனைய தூங்குது. சில ஆட்கள் டயர்டு, அது வேற விட்டுருங்க. வருங்க பெரும்பாலான சபையை தூங்குது. என்ன காரணம் கேட்டு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் விசுவாசிங்க ரொம்ப மோசம். நான் சொல்வேன், இயேசு வரும்போது முழு இஸ்ரவேலும் இருளுக்குள் இருந்தது. இருளுக்குள் இருந்துச்சு, எவனுமே சத்தியம் கேட்கல. ஆனால் இயேசு வந்தார். வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்போ நீங்கள் வாச யோவான் 6 இருக்குல்ல, அந்த வசனத்தில் போய் அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்களை மத்தியில் போய் லூக்கால போய் வாசிச்சு பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாராமா, ஆனால் ஜனங்க விடாம துரத்துறாங்களாமா. அவர் அக்கறைக்கு போகும்போது அவர்கள் கால்நடையாய் வந்தார்கள் இருக்கு. சுத்தி வந்துட்டான். இவர் ஒரு ஏரியோ ஒரு ஆறையோ ஒரு இடத்தையோ தாண்டி அப்படி போறார் போட்ல, இவன் சுத்தி வந்துட்டான். வசனம் சொல்லுது, அவர்களை கண்டு அவர் மனதுருகி அனல் இல்லாத கூட்டத்துக்கு அனலை உண்டாக்கிட்டார், இருள் இல்லாத கூட்டத்துக்கு வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார். நீர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும் என்று சொன்ன இதே ஜனங்களை தேவன் பேசட்டும் என்று கேட்க வச்சிட்டார் பாருங்க. அதுதான் உனக்குள்ள இருக்கிற அனல் ஒரு தேசத்துக்குள் பற்றி எறிவது. இதே இஸ்ரவேல் ஜனங்க தான் மோசே கிட்ட சொன்னாங்க, மோசே பேசட்டும், கர்த்தர் பேச வேணான்னு. இதே இஸ்ரவேல் ஜனங்க தான் சொல்றாங்க, இயேசு பேசட்டும், இயேசு பேச சொல்லுங்கன்றான். அந்த அனலை உண்டாக்குனார் பாருங்க. அது வரணும் சர்ச்சுக்கு. இல்லை இன்னைக்கு வருதா? குறைய ஊழியக்கார மேல போடாதீங்க, கொலைய விசுவாசி மேல போடாதீங்க, குறைய ஊழியங்கள் மேல போடாதீங்க, நம்ம மேல போடுங்க. நான் சரியில்லை, நான் சரியானா கர்த்தர் என்னை எடுத்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு பயன்படுத்துவார், ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பார். நிறைய பேர் கேட்குறாங்க, எங்க எழுப்புதலாம் வருமா வராதா? எனக்கு எழுப்புதல் வருமா வராதான்லாம் தெரியாது, வரணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். அதுக்கு உடனே என்ன வசனம் இருக்கு, எந்த இடத்துல வசனம் கொடுக்குறாங்க? எழுப்புதலே கிடையாது, என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். எனக்கு பிரயாசம் இருக்கு, கிறிஸ்து வருவதுக்குள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் சபைக்குள்ள வந்துடணும், லட்சக்கணக்கான சபைகள் சபைக்குள்ள இருந்து பரலோகத்துக்கு போயிடணும். இது எனக்கு ஆசை. அதுக்கு ஏன் நம்ம பயன்படக்கூடாது? ஏன் அனல் உண்டாக்குற கூட்டமா மாறக்கூடாது? இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் தாவீதை சுத்தி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 மனைவிகள் இருக்கிறாங்க தாவீது. நியாயமா அனல் உண்டாக்க வேண்டியவங்க அந்த மனைவிகள் தான், அவங்க தான் அனல் உண்டாக்கணும். ஆனால் அவர்கள் எல்லாரும் ராஜகுமார்த்திகளை மாறிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் அனல் அவங்களுக்கும் போயிடுச்சு. இனி அவங்களால தாவீதுக்கு அனல் உண்டாக்க முடியாது. இப்ப கர்த்தருக்கு தேவை ஒரு சிறு பெண். இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கட்டும், யாரையும் இங்க குறை சொல்றதுக்கு இல்ல, அவசியமும் இல்ல. கர்த்தருக்கு தேவை நீ, கர்த்தருக்கு தேவை இங்கே ஒரு சிறு பெண், கர்த்தருக்கு தேவை ஒரு சின்ன கூட்டம், கர்த்தருக்கு தேவை ஒரு சின்ன சபை. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு ராஜ்யத்தையே எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது எதிர்ச்சானா சாலமோன் ராஜா, தாவீது எழும்பாத வரைக்கும் சாலமோன் ராஜா கிடையாது. அப்படியானால் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவைவல் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் அந்த சிறு பெண்ணை தான் தேடுகிறார். நீங்க எழுந்துறீங்க, உங்களை கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவை உருவாக்குற தேவன் இருக்கிறார். உங்களை கொண்டு தேசத்தை ஆளுகிற பிரபு புறப்படுவார். உங்களுக்குள்ளிருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வெளிநாட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அந்த நாட்டு பேரை மறந்துட்டேன், பெருவா ஏதோ ஒரு நாடு மறந்துட்டேன், அவங்க ஒரு கன்வென்ஷன் வைக்கிறாங்க. கன்வென்ஷனில் பிரதமர் வந்து உட்காந்துருக்காரு, ஜனாதிபதியோ பிரதமர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் ஏதோ நம்ம ஊர் அரசியல்வாதிங்க மாதிரி கிறிஸ்துமஸுக்கு தலை காட்ட வரல. அவர் பிலீவர் அவர் வந்து 3 நாள் கன்வென்ஷன்லையும் ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார். எடுத்து வீடியோ போடுறான். பெருநாட்டில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த நாட்டினுடையதான உயர் பதவி ஜனாதிபதியோ பிரதமரோ அவர் வந்து கன்வென்ஷனில் கலந்துக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எழும்பினால் ஏன் இந்த தேசத்தின் தலைவர்களும் வந்து சபைக்குள்ள உட்காரக்கூடாது? ஏன் கூடாது? அவங்க நேபுகாத் நேச்சாராவே இருக்கட்டுமே. நீ தானியேலா இரு, உன் தேவனுக்கு முன்பாக நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழ வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஆண்டவர் விழ வைப்பார். இந்த தேசத்தின் ராஜாக்களை, இந்த தேசத்தின் ராஜகுமாரத்திகளை கர்த்தர் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழ வைக்க முடியும். சர்வ மகிமை கொடுத்திருந்தாராம் நேபுகாத்நேச்சாருக்கு. அவனையே முகம் குப்புற விழ வச்சிட்டாருன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்துறோம்னு நினைக்கிறீங்க நீங்க? இவங்கெல்லாம் நீங்க தான் ஹைப் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஐயோ அந்த கவர்மெண்ட், ஐயோ இவரு, ஐயோ அவங்க. நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற எவனை விட எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். அவருக்குள்ள இருக்கிற அனல் பெருசு, அவருக்குள்ள இருக்கிற வல்லமை பெருசு. எப்பேற்பட்டவனையும் முகங்குக்கிற விழ வைக்கிற வல்லமை அவருக்குள் இருக்கு. எத்தனை ராஜாக்கள் பில்லிகிரகமேட்ட வந்து ஜோமன்ட்டு போன எத்தனை அமெரிக்க ஜனாதிபதி யோசிச்சு பாருங்க. சவுத் கொரியால பிரதமர் வந்து பாலியங்கச்சங்கிட்ட ஜோமன்ட்டு போறாரு. ஏன் நடக்காது? பெருநாட்டில் நடக்குது, எத்தனையோ ஆப்பிரிக்கா நாடுகளில் நடக்குது. எல்லா நாட்டிலையும் நடக்கும், இந்த நாட்டிலையும் நடக்கும். நடக்க வைக்க முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் முக்கியம். யூ வாண்ட் டு பி ரைஸ். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட சபையா இருக்குது? தூங்கி வழியிற சபை, படுத்து கிடக்கிற சபை, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு சோம்பேறித்தனம் அடைகிற சபை, ஆண்டவருக்கு எதையும் செய்ய நினைக்காத சபை. வந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், நல்ல காசு சம்பாதிக்கணும், அதுல கொஞ்சம் தசமா காணிக்கணும், அதுல உண்மை, அதுக்கு பேர் உண்மை. ஆண்டவர் பணத்துல தசமா காணிக்கணும்னு ஆண்டவர் சொல்லல, எல்லாவற்றிலும் தசமா காணிக்க கொடுத்தா பழைய ஏற்பாடுல சொன்னார். அந்த எல்லாத்துலயும் நீங்களும் இருக்கீங்க. உனக்கு கொடுக்குற பிள்ளையில கூட இருக்குன்னு இருக்கு பைபிள்ல. நீங்க கொடுத்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு என்ன செஞ்சிய? வந்து உட்காந்துட்டு நல்ல செய்தி கேட்டுட்டு நல்ல ஆஃபரிங்கா போட்டுட்டு, ஒன்றுக்கு 2 ஆஃபரிங்கா போட்டுட்டு நல்லா போய் வீட்டில் சாப்பிட்டு போகும்போதே இப்போ என்ன கேட்க போறியா? எங்கே சாப்பிட போகிறோம்? இன்னைக்கு பிரியாணியா இல்லையா? இல்லை வாங்கிட்டு போயிடலாமா? டேக் அவேவா? இதை தானே சொல்ல போறிய? இத்தனை வருஷமா இதை தானே தின்னு பண்ணிய, வேற என்ன பண்ணிய? சர்ச்சுக்கு வந்திய, செய்தி கேட்டிய, ஆவிக்குரிய செய்தி கேட்டீங்க, சாப்பிட்டிய, போகும்போது உடம்புக்கு சாப்பிட்டிய, போய் நல்லா 2 மணிக்கு மேலே படுத்து தூங்க போறிய வெயில்ல. கேட்டா அப்பாடா ரொம்ப வெயில். ஏனமோ இந்த நாட்டில் மைனஸ்ல வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி இப்பதான் வெயில் அடிக்கிற மாதிரி. ஆண்டவருக்காக எதையும் செய்யாத இப்படி ஒரு குரூப் இந்த காலகட்டத்தில் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்துல ஒரு 12 பேர் எருசலேமே கலக்கிட்டான். எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பெரிய கலக்கமா. உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். கர்த்தர் விரும்புகிறார். என்ன செய்ய போறோம்? அந்த அனல் உண்டாக்குற அந்த சிறு பெண் யார்? கர்த்தருக்காக எழும்ப போகிறவங்க யார்? கண்ணுக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் ஜனங்க இருக்கிறார். இவங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டாமா? எத்தனை சபை தூத்துக்குடியில் இல்லாத சபையா, இல்லாத டினாமினேஷனா? ஆண்டவர் வேற திருப்பி திருப்பி இங்கேயே தான் சர்ச்சு ஆரம்பிக்க சொல்றார். ஏன்னு தெரியல. அழைப்பு பெற்றவன் எல்லாம் தூத்துக்குடிக்கே தான் வரான். தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயில் ஏற்கனவே 110 சர்ச்சு, 111ஆவதா ஒன்று வருது. ஏன்பா நீ வந்த? இல்லை கர்த்தர் கூப்பிட்டார். ஏப்பா ஏற்கனவே 110 இருக்குதே. ஆமாம் 111ஆவதா என்ன வர சொன்னார். இல்லைப்பா ஒரு 4 கிராமத்தில் இல்லையா? அங்கே சொல்லலை பாருங்க. ஆண்டவர் அங்கெல்லாம் போக சொல்றதில்லை. இப்போ சரி வரிய, இத்தனை சர்ச் இருக்கு, இத்தனை விசுவாசி இருக்கு, இத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க. உங்கள் தமிழ்நாட்டில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்க மாவட்டத்தில் நீங்களும் இருக்கீங்க. எங்கள் ரிவைவல் நீங்களும் நல்லா ஜெபிச்சு தான் பார்க்குறீங்க. 10 வருஷமா 20 வருஷமா. அப்போ கர்த்தருக்கு தேடின அந்த ஒரு சிறு பெண்ணை காணவில்லை. அந்த பெண்ணை இன்னும் ஆண்டவர் தேடிட்டே தான் இருக்கிறார். அவன் சொல்றான் 2ஆம் வசனத்தில், தேடுவோம் பாருங்கள். இன்னும் தேடுறான். 3ஆவது வசனம் சொல்லுது, ஒரு பெண்ணை கண்டு பிடித்தார்கள். அப்படிதானே இருக்குது. ஒரு பெண்ணை தேடி சூனே மூரலாகி அபிஷாக்கை கண்டு. நீங்க 2ஆவது வசனத்திலேயே தான் இன்னும் இருக்கு ஆண்டவர். இன்னும் 3ஆவது வசனத்துக்கு வரல. கண்டுபிடிக்கிற இடத்துக்கு நாம இன்னும் வரல. அந்த ஆள் யாரு? அந்த ரிவைவல் பர்சன் யாரு? திருப்பியும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை, உங்க குடும்பத்தை வாழ்ந்துட்டு நீங்க போலாம். யாரும் உங்களை குறை சொல்லல. ஆனால் நீங்கள் அபிஷாக்காக மாற முடியாது. அந்த வேலைக்கார சிறு பெண்ணாக மாற முடியாது. அந்த பையனாக மாற முடியாது. நீ மாறினாதான் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு நிறைவேறும். நீ 1000ங்களில் பெரிதாய் மாறுவாய். சின்னவன் 1000ம் சிறியவன் இல்லைன்னு அர்த்தம். அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மரியாளுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானிச்சிருச்சு. அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை பெற்றெடுக்க வேண்டிய பொறுப்பு யோசேப்பு கிட்டையும் மரியாள் கிட்ட தான் இருக்கு. அதனால தான் பைபிள் சொல்லுது, அந்த முதலாம் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் யோசேப்பு மரியாளை அறியவில்லை. அவன் செய்ய வேண்டியது அவன் செய்யணும். அப்பதான் குழந்தை வரும். அதே மாதிரி தான் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்குள்ளே குழந்தை பிறக்க வேண்டுமானால் நீங்கள் 1000ங்களில் மாறணும்னா இது பத்தாது. யூ நெவர் சாட்டிஸ்ஃபை. திருப்தி அடையாதீங்க. ஓகே ஓடுறோம் ஓடியாடுறோம். எவ்வளவு ஓடுறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி ஓடுறோங்கிறது தான் முக்கியம். எத்தனை கூட்டம் போறோன்றது முக்கியம் இல்லை, கர்த்தர் எந்த கூட்டத்துக்கு போக சொல்றாரோ அங்க போகணும். அதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு சபையை கர்த்தர் எதிர்பார்க்க தொடங்கிட்டார். உங்க சபையை இந்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்க்க தொடங்கிட்டார். இந்த 3 காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஃபர்ஸ்ட், காஸ்பல். நீ சொல்ல வேண்டிய காஸ்பல் ஒன்று இருக்கு. இனி அமைதியா இருக்கிறது காலம் அல்ல. நாகமானுக்கு சொல்லணும். அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் நல்ல கவனிங்க. இது இந்த வசனத்தினுடையதான நிறைவேறுதலுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். வாசிங்க 9:15.
அதற்கு கர்த்தர், ஆ. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பவுல் ஆயிரங்களுக்குள் பெரிதா மாறணும்னா, சின்னவன் பலத்த ஜாதி ஆகணும்னா, கர்த்தர் அவன்கிட்ட கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படி தான் வச்சிருக்கிறார். இந்த கூட்டம், இந்த ஒரு சபை நினைத்தால் ஆண்டவர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காஸ்பல் சொல்றதுக்கு God can. You must believe. விசுவாசிக்கணும். ஏதோ செய்தி கொடுத்துட்டு போறாருன்ட்டு அசட்டை பண்ணீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்றேன், எச்சரிப்பு எப்பவுமே பைபிளில் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை, இப்பொழுது கொடுக்கக்கூடியதான இந்த செய்முறையை நீங்கள் அசட்டை பண்ணீங்கன்னா, எப்பவுமே ஆண்டவர் ஒரு பழக்கம் உண்டு, இந்த சால்வை எடுத்து அப்படியே பக்கத்துல மேலே போடுவார். இதே தரிசனத்தை இன்னொருத்தங்கிட்ட கொடுக்க அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ சின்னவன், நீ சவுலா இருக்கலாம், கோலியாத்தை விட சின்னவனா இருக்கலாம், கர்த்தர் உன்னை தான் பயன்படுத்தணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நீ சரியில்லைனா உன்னை விட சின்ன தாவீதை கொண்டு வந்து பெரிய கோலியாத்தை வீழ்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோ இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. யூ மஸ்ட் டூ காஸ்பல் ஒர்க். ரெண்டாவது, யூ மஸ்ட் ஸ்ட்ராங் இன் வேர்ட் ஆஃப் காட். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு போகணும். மூன்றாவது, யூ ஆர் த ரீசன் ஃபார் த ரிவைவல். நீங்கள் தான் எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பீர்கள். இந்த மூணு காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். காஸ்பல், வேர்ட் ஆஃப் காட், ரிவைவல். இந்த மூணையும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இந்த மூணு சேரும் பொழுது நீங்கள் ஆயிரங்களாக மாறுவீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் 1000 சபை வருதா இல்லையோ, 1000 ஊழியக்காரனை கர்த்தர் உன்னிடத்துல இருந்து உருவாக்குவார். கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம்.